கரெக்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். பெங்களூர்ல புது ஸ்டேடியம் உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக எஸ்தயாளுடைய கரியரும் எண்டுக்கு வந்திருக்கு. ஆர்சிபியோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் 30க்குள்ள ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரிய வந்துடும் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா லீக்குமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அடுத்தது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இன்னும் 4 மந்த் இருக்கு. அதுல 2 மந்த்ல ஃபுல்லாமே அக்ஷனுக்கான பிளானு, ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட், ரீட்டைன் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட், ட்ரேட் விண்டோ அப்டேட் அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இந்த மாசத்துக்குள்ள உங்களுடைய ஹியரிங் வந்துட்டு முடிய போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலா ஆர்சிபி டீம் என்னதான் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த மாசம் நம்ம ஒரு 28ல இருந்து ஒரு 30ஆம் தேதிக்குள்ள நமக்கு 100% தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ இன்னொரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலுமே இன்னொரு ரொம்ப பேடான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்சிபியை பத்தின கன்ஃபர்மேஷன் வராம இந்த நல்ல விஷயம் வந்தது ரசிகர்களுக்கு ஒரு அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற சின்னசுவாமி ஸ்டேடியம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல ரசிகர்கள்லாம் வந்து போறதுக்கு எல்லாமே சிரமமா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரியான டேஞ்சர்லாம் நடந்தது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அவுட்டரா, கொஞ்சம் லாங் ஸ்பேஸ்ல நிறைய பேர் வந்து போற மாதிரி, எந்தவித விபத்தும் இல்லாத மாதிரி ஸ்டேடியம் புதுசா நம்ம உருவாக்க போறோம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சின்னசுவாமி ஸ்டேடியம் இடிச்சிருவாங்க, சின்னசுவாமி ஸ்டேடியம் ஃபுல்லாமே இடிச்சிட்டு தான் அங்க கட்டுறாங்கிற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் ப்ரோ சின்னசுவாமி ஸ்டேடியம் இடிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸ் வந்துட்டு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. ஆனா அது இடிக்க போறாங்களே அப்படிங்கிறது வந்துட்டு 100% கன்ஃபார்ம் ஆகல. புதுசா ஸ்டேடியம் மட்டும்தான் நாங்க கட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. சின்னசுவாமியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே கன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. சரி ஓகே, இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ நிறைய பார்க்கிங் வசதி இது எல்லாமே இருக்கணும். சின்னசுவாமி ஸ்டேடியம் இப்போ பொறுத்த வரைக்கும் நிறைய ரஷ்ஷா இருக்கிறதா சொல்றாங்க. சுத்தி மக்கள் போயிட்டு வரக்க பயங்கரமான கூட்ட நெரிசல். பொதுவாகவே பெங்களூர் பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்காக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல பயங்கரமாவே இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரீயா நிறைய பேர் அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கணும். அது ஒரு தனி லொகேஷனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உள்ள உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் இதெல்லாமே வச்சு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட எண்டில் ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. அப்படி பார்த்தா எவ்வளவு வருஷம் ஆகும் கட்டி முடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ மாடல் பிளான் என்ன சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 80,000 பேராவது குறைஞ்சபட்சம் உட்கார்ற மாதிரி இருக்கணும். எப்பவும் போல ஒரு 35,000, ஒரு 50,000 இந்த மாதிரியான கெப்பாசிட்டி எல்லாம் இல்லாமல் ஒரு 80,000 பேர், 1 லட்சம் இல்லாமல் வெறும் 80,000, 82, 83 இந்த ஒரு கெப்பாசிட்டியில மக்கள் உட்கார்ற மாதிரி இருக்கணும். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பலத்த பாதுகாப்போட சூப்பரான ஒரு ஸ்டேடியம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சைட்லேருந்து அறிக்கை வந்திருக்கு. இது பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு செம ஒரு ட்ரீட் அப்படின்னா கூட 80,000 பேர் அங்கே ஆர்சிபின்னு கத்துனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ சூப்பரான ஒரு விஷயம் தான், பாதுகாப்போட வருது. ஆனால் இப்போ வரைக்கும் நடந்த விஷயத்துக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்சிபியோட ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல பாப்புலரான விஷயமா ரீச் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆர்சிபிக்கு என்ன நியூஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து ஆர்சிபி ஃபேன்ஸோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பொறுத்து பார்க்கணும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா எஸ்தயாளுடைய கரியர் அவ்வளோதான் கைஸ், இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அவருக்கு எகென்ஸ்டா பல எவிடன்ஸ் இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, இவர் எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆர்சிபி பிளேயரா இருந்து இப்போ எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸே முத்திர குத்திட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அவருடைய லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஆகணும். இப்போ நடக்கக்கூடிய அந்த லோக்கல் டோர்னமெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவர் லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் விளாண்டு இருந்தாரு. இப்போ ஒரு பேன் பண்ணியிருக்காங்க, லோக்கல் டோர்னமெண்ட்லேயே பேன் பண்ணியிருக்காங்க. அவர் வரக்கூடாது, அவர் வந்தோம்னா நாங்கள் டோர்னமெண்ட்டே நடத்த மாட்டோம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவை கிடையாது, அவருடைய கிரிக்கெட் கரியரே எங்களுக்கு வேண்டாங்கிற மாதிரி பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவா வேணும், கண்டிப்பாக 100% பேன் தான், அதில் மாற்றமே கிடையாது. கெரியர் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓவர், அவருடைய கரியர் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அவர் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா நிறைய எவிடன்ஸ் காமிச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். பட் இருந்தாலுமே அவர் சைட்லேருந்து வெறும் சைலண்ட் மட்டும்தான். ஸோ விசாரணையிலையும் அவர் வந்துட்டு 100% குற்றம் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எஸ்தயாலும் போறாரு ஆர்சிபி விட்டு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்த பார்க்கணும். ஸோ இது போக ட்ரேட் விண்டோ அப்டேட், ட்ரேட் விண்டோல நிறைய பிளேஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆர்சிபி ஜெய்ஸ்வால் எடுப்பாங்க, ஸோ அவர் எடுப்பாங்க, இவங்க எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஆர்சிபி கிட்ட இருந்து எந்தவித கன்ஃபர்மேஷனும் இல்லை, எந்த ஒரு லீக்டு நியூஸும் இல்லை. ஆர்சிபி எந்தவித பிரச்சனையும் இல்லை, திரும்பி வந்துருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கோ ஒரு ஓப்பனருக்கோ போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமாக எஸ்தயால் இல்லாத இடத்துல ஒரு சூப்பரான பவுலரை அவங்க நிரப்பணும். அவர் மாதிரியே நிறைய ஸ்லோ ரன் போடக்கூடிய பவுலரை நிரப்பணும். ஸோ அதுக்கும் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரிலாம் போகும். பட் இருந்தாலுமே கன்ஃபர்மேஷன் கைஸ், இன்னும் 15 நாள் 20 நாள் இருக்கு. இந்த மாதத்தோட எண்டில் தான் ஸோ உங்களுடைய நியூஸ் வரப்போகுது. ஆர்சிபியோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன, மறுபடியும் அந்த டீம் வரப்போகுதா, என்ன பண்ண போகிறாங்க, ஏதாவது வார்னிங் கொடுக்க போகிறாங்களா, அதான் ஸ்டேடியம் மாற்றிட்டாங்களே, ஆர்சிபி வந்துருவாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபர்மேஷன் வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க ஆர்சிபி அப்டேட்டு. இந்த ஒரு சில விஷயங்கள் தான் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட்டில் சொல்லாமல் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.